அவர் ஒருமனப்பட்டு வாழ்ந்தார். தேவனோடு எப்படி இருந்தார்? ஒருமனப்பட்டு இருந்தார். 365 வருடம் உயிரோடு இருந்தார். எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 365 நாட்கள் மாதிரி 365 வருஷம். ரொம்ப கம்மி வருஷம். மற்றவங்களாம் 900, 800, 700 அப்படிலாம் வாழ்ந்த காலத்தில் இந்த ஒரே ஒரு மனிதன் மட்டும் தேவனோடு ஒருமனப்பட்டு இருந்து 365 நாட்கள் இல்லை, 365 வருடங்கள் உயிரோடு இருந்து 2 வசனம் தான் அவரை பற்றி பேசியிருக்குது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24. தேவனுக்கு மிகவும் பிடித்த மனிதன், மரணத்தை காணாத மனிதன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24. ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்று 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். ஏனோக்கை குறித்து, ஏனோக்குக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து 2 வார்த்தை தான், 2 ட்ரிப் சொல்லிக்கிறார். 2 வார்த்தை தான் சொன்னார், 2 ட்ரிப் சொல்லி முடிச்சிட்டார். ஏனோக்கு 22ஆம் வசனம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்தைகளையும் பெற்றான். அப்ப ஏனோக்கு என்ன செஞ்சாரு? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவனோடு ஒன்றாய் இருந்தார், தேவனோடு ஐக்கியமா இருந்தார், தேவனோடு ஒருமனப்பட்டு இருந்தார். அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு? போதும், நீ பூமியில வாழ்ந்தது போது, நீ எங்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு 24ஆவது வருஷத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். திடீர்னு காணும். அவன் சாகவும் இல்லை, அடிபடவும் இல்லை, குழிக்குள்ள உழுகவும் இல்லை, யாராவது கடத்தி போகவும் இல்லை. யார் அவரை எடுத்துக்கொண்டது? ஏனோக்கு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாதபடிக்கு. அவங்க வீட்டில் சாவு இளவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏனோக்கு எங்க? தேவன் கூட்டிகிட்டு போயிட்டார். இன்னும் ஊர் போன மாதிரி சொல்லிட்டாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? எடுத்துக்கொண்டார். அப்போ அவர்கள் தேவனும் ஏனோக்கும் எப்படி இருந்துக்கிறாங்க? ஒரே மனசா இருந்திருக்கிறார்கள். அது பேர் என்னது? தேவனோட சஞ்சரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏனோக்கு யாரு கூட வாழ்ந்து இருந்தாரு? தேவனோட வாழ்ந்து கொண்டிருந்தார். இதுதான் ஒருமனப்பட்டு வாழுது. தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் இவர் எங்க இருக்குன்னு விரும்புறாரு? தேவனோட இருக்கும்படியாக. அப்போ அந்த காலகட்டத்தில் வயசுல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் இவருக்கு தேவன் கரெக்டாக 365 நாள் முடிஞ்சோன்னையும், சரி 305 வருஷம் முடிஞ்சோன்னையும், சரி போதும் வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? அங்கே எடுத்துக்கொண்டார். அடுத்தது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்சவரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். அதுக்கு முன்னாடி எபிரேயர் 11:5 வாசிங்க. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஒரே ஒரு சாட்சி கொடுத்தார். அங்க தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏனோக்கு ஆதியாகமத்தில் என்ன சொல்றாரு? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எப்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்றால் ஒரு சின்ன குரூப் கொடுத்திருக்கிறாரு. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. ஏனோக்கு யாருக்கு பிரியம்? தேவனுக்கு பிரியமானவன். அப்ப நாம் இன்று தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கிறோமா? அதுதான் ஒருமனப்பட்டு ஒன்னா ஒரே வழியில் நடக்கிறது. எப்படி? தேவனுக்கு பிரியமா இருந்தாதான் ஒருமனப்பட்டு ஒன்றாய் ஒரே வழியில் நடக்க முடியும். தேவனுக்கு நாம் பிரியமா இல்லைன்னா நம்ம வழியில் நம்ம போயிட்டு இருப்போம். தேவன் நம்மளை விட்டுருவார். போ, ஆடு மாடு நம்ம பிடிச்சிட்டு போகிறோம், நம்ம கூட வருது, பிடிச்சிட்டு போகலாம். அது நம்மளை மீறிட்டு போனால் நம்ம கூட வராது. அது தனியாக அது ஒரு வழியில் என்ன செஞ்சிட்ருக்கோம்? போயிட்டுருக்கோம். அதுபோல் நாம் தேவனோடு ஒருமனப்பட்டு இருக்கவில்லை என்றால் நம்முடைய வழியிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இங்கே 11:5 சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு சாகலையாமா. எப்படின்னு நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது, இன்னொரு நாள் படிக்கலாம். மரணத்தை காணாதபடிக்கு ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார் பாருங்க.
நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார்? நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். யாரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு? நாம் யாரோட? நம்முடைய நட்பு, நம்முடைய நெருக்கம், நம்முடைய உறவு யாரோடு இருக்குது? யாரை அதிகமாக நேசிக்கிறோம்? நம்ம வீட்டில் யாரை அதிகமாக நேசிக்கிறோம்? நம்ம நண்பர்களை அதிகமாக நேசிக்கிறோமா? இல்லை நம்ம உறவுகளை அதிகமாக நேசிக்கிறோமா? யாரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லது நோவாவை போல தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வழி யாரோடு இருக்கிறது? நாம் யாரோடு ஒருமனப்பட்டிருக்கிறோம்? நாம் யாரோடு ஒருமனப்பட வேண்டும்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருக்கு என்ன சாட்சி கொடுக்கிறார் தேவன்? தேவனுக்கு பிரியமானவன். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்திருந்தோமானால் அவர் இன்று நம்மோடு சஞ்சரித்து கொண்டிருப்பார். இன்னைக்காவது நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும்ல? இன்னைக்கே நம்ம தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு? எதுக்கு கிறிஸ்தவன் ஆகணும்னு ஒரு கேள்வி. தேவனை தொழுது கொள்ளத்தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் சபையில் இருக்கிறோம். இந்த வேலையை விட்டுட்டு ஆராதனைக்கு தேவனை தொழுது கொள்ளாமல் வராமல் நம் வழியிலே போய்கொண்டிருப்போமானால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. நானும் யாரையும் காப்பாற்றவே முடியாது. நாம் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்? யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? குடிகாரங்கள்லாம் சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக என்ன தான் பண்ணிட்டு இருப்பாங்க? குடிச்சு அழிச்சிட்டே தான். அப்போ தெரியும், பார்த்தாவே தெரியும், அங்கடா போகிறேன், அவனுக்கு அதான் வேலை. நமக்கு என்ன வேலை? தினந்தோறும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுவே நம்மளால முடியல. தினந்தோறும் எப்படி நம்ம சஞ்சரிக்க போகிறோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் யாரோடு நடந்து போக வேண்டும்? நாம் யாரோடு சஞ்சரிக்க வேண்டும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம், பக்கம் 319. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி. நாம் யாரை தொடர்ந்து போனோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக தொடர்ந்து போக வேண்டும். அவன் பேர் தான் கிறிஸ்தவன். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துமே எதுக்காக? பெருசாகிட்டோம், அதை எடுத்து சொன்னாங்க, எல்லாரும் எடுத்தாங்க. நானும் நியூ இயர் அன்னைக்கு 1ஆம் தேதி நல்ல நாள் எடுத்துட்டோம். எதுக்கும் எடுங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்குங்க, நாம் எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தோம்? எதற்காக கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும்படியாக. எதற்காக? இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும்படியாக. அதான் சொல்றாரு. இந்த வருடத்தினுடைய கருபொருளே அதுதான். இந்த வருஷம் ஃபுல்லாக நான் அதை தான் பேச போகிறேன். நீங்களும் அதை தான் பேசணும். நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன், அடுத்த வாரம் என்ன பேசுவோம் அப்படி. நம்முடைய வாழ்க்கை எதுக்காக இருக்குது? நம்ம எதுக்காக சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும்படியாக, இயேசு கிறிஸ்துவோட நடக்கும்படியாக. வாக்கிங் வித் ஜீசஸ். என்னதுங்க? வாக்கிங் வித் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவோடு அன்றே ஏனோக்கும் நோவாவும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் சாட்சி கொடுக்கிறார், ஏனோக்கு எனக்கு பிரியமானவன் என்று. நோவா உத்தமனும் சன்மார்க்கனும், அங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்குள்ள ஒரே நீதிமான் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் யாரோடு நடந்து கொண்டிருந்தார்கள்? பிதாவாகிய தேவனோடு. இன்று நாம் யாரோடு நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய அடிச்சுவடுகளை நமக்காக பின் வைத்து போயிருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஏன் நாம் அவர் பின்பாக செல்லுகிறோம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும்
வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது விழுந்த யோசனையின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஞானஸ்தானத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்தோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிறந்தோம். ஏனென்றால் 4 வசனம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு மிகப்பெரிய ஆதாரம் அல்லது அச்சாணி, அடிவேறு, அடிஞாலம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். மைய கருத்து, மையம், அதெல்லாம் ஒன்று தான். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மரித்தோரிலிருந்து. அதை நாம் உணரவில்லை என்றால் ஆராதனைக்கு வரது வேஸ்ட். அதனால தான் வரல. அது தெரியாமல் தான் நம்ம வராமல் இருக்கிறோம். அது தெரியாமல் தான் அசால்ட்டாக இருக்கிறோம். போனால் போகலைன்னா என்ன, இந்த வாரம் அடுத்த வாரம் போய்க்கலாம். இப்போ என்ன கிடக்குது? எது நமக்கு அச்சாணி, எது நமக்கு அஸ்திவாரம்? கிறிஸ்துவை மரித்தோடு எழுந்ததினாலே அழியாததும் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்க. மாசற்றதும், அழுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அழியவே அழியாது. மாசற்று, வாடாததும், வாடி போகாது. நம்ம மனுஷன் வாடி போவோம், செத்துப்போம். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் பின்னாடி போகணும், அவரைத்தானே நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் பொழுது அநேக சீசர்கள் பின்வாங்கி போனார்கள். அப்போது ஜீசஸ் கிறிஸ்ட் கேட்குறாரு, அப்பா 12 பேர் பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போயிடுவீங்களோ என்னை விட்டு? அப்போ பேதுரு சொல்கிறாரு, யோவான் அவசர அவசரமாக பேர் சொல்கிறார், நாங்கள் போக மாட்டோம். சொல்லுங்க. 6:68 படிங்க. சீமோன் பேதுரு 67 வாசி. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. யாரிடத்திற்கு போவோம்? அப்படி கூட ஒரு தலைப்பற்றி செய்தி ஆரம்பிக்கலாம்ல. நல்லா இருக்குல்ல பேதுரு சொன்னது? நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? தினந்தோறும் நாம் யாரிடத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம்? யார் பின்னாண்ட போய்கொண்டிருக்கிறோம்? யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? பேதுரு தெளிவா சொல்றாரு, உங்களை விட்டா இந்த மனுஷ ஜென்மத்திற்கு மீட்பு கொடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. கரெக்டா? நித்திய ஆண்டவரே, யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில். அப்போ நித்திய ஜீவன் வேண்டும், நித்திய ஜீவ வசனங்கள் வேண்டும் என்றால் நம்ம எங்க வரணும்? தினந்தோறும் கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும். சபைக்கு வந்தாலும் கிடைக்காது. உங்களுடைய மனதிலே, உங்களுடைய ஆத்மாவிலே தினந்தோறும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடே நடக்க வேண்டும். சபைக்கு வந்துட்டு மாடு கட்டணும், தண்ணி கட்டணும், கெடா வெட்டணும், கல்யாணம், காட்சி, இதாக ஒரு யோசனை பண்ணி உட்காந்துருப்பீங்கள்ல. பேசுகிறவர் பேசிட்டு போயிடுவார். 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். உங்கள் மனசுக்குள்ளே யார் இருக்க மாட்டாங்க? கிறிஸ்துவும் இருக்க மாட்டார், வசனமும். அப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன பழகணும்னா, அனுதினமும் நான் கிறிஸ்துவுடனே கூட நடக்க வேண்டும். வாக்கிங் வித் ஜீசஸ் எவ்ரிடே. ஏனோக்கும் ஆபிரகாமும் அதைத்தான் செய்தார்கள். பேதுரு உணர்ந்து கேட்குறாரு, நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? தினந்தோறும் கேளுங்க, நான் யார்கிட்ட இருக்கிறேன் இன்னைக்கு? என் நண்பன் யார்? என் நண்பன் யார்? நான் யார் கூட பேசிகிட்டு இருக்கிறேன்? யாரை நான் இந்த மொபைலில் பார்த்துட்ருக்கிறேன்? எதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருக்கிறேனா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். பேதுரு தான் சுற்றி படிக்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழித்து போகிற பொன் அக்கினியிலே குறைந்தது, அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 6 வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன்
அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்துவோடு நான் நடந்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எனக்கு என்ன உண்டாகும்? இங்கே புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கிடைக்கும். நான் இயேசு கிறிஸ்துவோடு இல்லை என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். முன்னு புகழ்ச்சி மகிமை கனம், இல்லையா தண்டனை கிடைக்கும். அது வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம் கடைசியில், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ நாம இயேசு கிறிஸ்துவோடு நடந்தா மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டால் மட்டும்தான் நமக்கு கிறிஸ்து வரும்போது அவர் நம்மை தெரிந்திருப்பார். சரி, இயேசு கிறிஸ்துவோடு அல்லது பிதாவோடு நடக்கிறதுனா என்ன? ஆதியாகமம் 17:1. இன்னொருத்தர் வராதிங்க. ஆதியாகமம் 17:1. இன்னொருத்தர் அறிமுகமாகிறாரு. அவரும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு, தேவனோடு வாழ்ந்து கொண்டு, தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய நண்பன் எனப்பட்டார். ஆதியாகமம் 17:1. வாசிங்க. எடுத்துங்களே யாரும் வாசிக்க மாட்டீங்களா? பேர் சொல்லணுமா? 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. 99 வயசுல இன்னும் ஒரு வருஷத்துக்கு சாக போறாரா தெரியல, இன்னொரு வருஷம் குழந்தை பிறக்க போகுது. அப்ப கூப்பிட்டு சொல்றாரு, அப்படி எப்படி இருக்கணுமாமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்படி இருக்கணுமா? நடக்கணும். யாரு கூட? தேவனோடு உத்தமனாய் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும், கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் வசனத்தை கேட்க வேண்டும். இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கிற கட்டளை இது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்படி நாம் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகமம் 16:4. பக்கம் 90. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அதனாலே சோதிப்பேன். நாம் தேவனோட நடப்போமா நடக்க மாட்டோமா, நாம் இயேசு கிறிஸ்துவோட நடப்போமா நடக்க மாட்டோமான்னு நம்மளை என்ன செய்ய போறாரு? சோதிக்க போறார். எப்படி சோதிக்க போறார்னா, பிரமாணங்களை கொடுத்து, கட்டளைகளை கொடுத்து, சட்டதிட்டங்களை கொடுத்து, புதிய உடன்படிக்கையை கொடுத்து நம்ம என்ன செய்ய போறாரு? சோதிக்க போறாரு. வீட்டுக்கு வேலை சொல்லிட்டு போறோம் பிள்ளைகளுக்கு, இந்த வேலை செஞ்சிரு அப்படின்னு. செஞ்சாதான், கீழ்ப்படிஞ்சாதான் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளைகள். கீழ்ப்படியலைன்னா நான் சொன்னபடி நீயே நடக்கலை. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். தேவனே தெரியப்படுத்துறார். எதை தெரியப்படுத்துறாரு? கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியை, நமக்கு ஒரு வழி தேவன் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக நியாய பிரமாணம் என்கிற வழி கொடுக்கப்பட்டது, பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியிலே நாம் நடக்கும்படியாக, கிறிஸ்துவோடே நடக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே இந்த ஜனங்கள் என்ன சொல்றாரு? கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி. ஒரு பக்கம் போகணும்னா தெரிஞ்சாதானே போக முடியும். தெரியாம போலாமா?
ஏன் தம்பி, தெரியாமல் போனால் என்னது ஆகும்? அலைச்சல், தப்பாக போயிருப்போம், எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக இருக்குமே. அந்த மாதிரி எங்கேயாவது போயிருக்கீங்களா? வண்டி எடுத்துகிட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஐயோ ஊரே மாதிரி வந்துட்டுமே, திருப்பி சுற்றி போகிறதுக்கு வண்டியில் பெட்ரோல் இல்லையே, பெட்ரோல் பங்க்கும் இல்லையே, ஊரே இங்கே ஒன்றும் இல்லையே, காஞ்சி கருவாடை கிடக்குது, நடந்து தள்ளு மறுபடியும். தெரிந்து கொள்ள வேண்டிய வழியை தெரிந்து கொள்ளாமல் நம்ம இஷ்டத்துக்கு போனோன்னா அது எங்கே வேணால் போய் முடியும். ஆனால் நமக்கு தேவன் வழியை என்ன செய்திருக்கிறார்? தெரியப்படுத்தி இருக்கிறார். 18:4 வாச்சிங்களா? யாத்திராகமம் 18:20 வாச்சிங்களா? அதுக்கப்புறம் 23 வாசிங்க. யாத்திராகமம் 20:23. நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஒரு நிமிஷம், வசனம் மாறிடுச்சு. யாத்திராகமம் 20 உபாகமம் 26 மணிக்கிறேன். 26:3 வாசிங்க. ஒரு நிமிஷம் மாறிடுச்சு, வசனமே மாறிடுச்சு. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 3 வாசிங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்துடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமுறையின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களை செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்போ பிடிச்சிட்டோம். லேவியராகமம் யாத்திராகமம் இல்லை, எப்படி நடக்கக்கூடாது எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். 2 வழி இருக்குது. ஒன்று தேவன் கொடுத்த வழி, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம், மோசையின் பிரமாணம், இஸ்ரவேல் ஜனங்கள். அது இல்லையா, தவறாக எங்கே நடக்கிறாங்களாமா? நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அந்த ஊர் ஜனம் என்ன செய்தோ அதை செய்யாதீங்க. நம்ம ஊர் ஜனம் என்ன செய்தோ அதை செய்யாதீங்க. நம்ம ஊர் ஜனம் செய்வது தேவனுக்கு பிரியுமா? அப்போ நாம் போய் அதோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு அவங்க வழியில் போகலாமா? போகக்கூடாது. போகக்கூடாதுன்னா தலையாட்டு தம்பி. இப்படியா ஏதோ ஒரு பக்கம் ஆட்டு. நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், மற்றவங்களை பார்த்து செய்யாதீங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதோ அந்த வழியிலே நடக்க வேண்டும். அதனால தான் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போட்டு நீ என்ன செஞ்சிரு, தனியாக வந்துரு. நீ இங்கே இருந்தீன்னா அந்த ஊர் மக்கள் மத்தி அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நம்ம இந்த ஊர் விட்டு போக முடியாது. ஆனால் இந்த ஊர் விட்டு முறைமையின் விட்டு இந்த ஊருடைய சொல்லை கேட்காமல் போய் வந்துவிட வேண்டும். 4வது வசனம், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் என்று நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய இவரை விட்டால் வேறு தேவன் இல்லை. இவர்தான் தேவன், இவர்தான் பிதா. இவர் சொல்லுகிற வழியின்படி தான் நாம் நடக்க வேண்டும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் இப்போ 23வது வசனம். நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன், தண்டனை கொடுத்தேன், அவர்களை அழித்தேன். யாரை அழித்தார் தேவன்?
மற்ற ஜனங்களை, தேவனை விட்டு வழி விலகி போன அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியார் என்ன செய்றாராம், நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தின் வழிபாடுகளில் நடவாதிருங்கள். இந்த உலகத்தாருடைய வழியை பார்த்து தயவு செய்து நீங்கள் கற்றுக்காதீங்க, நடக்காதீங்க. தேவனோடு நடங்கள், இயேசு கிறிஸ்துவோடு நடங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். 26ஆம் அதிகாரம் லேவியராகமம். நாம் புறஜாதியாருடைய அல்லது உலகத்தாருடைய செய்தியை கற்றுக்கொள்ளாமல் அதன்படி நடக்காமல் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 26:3 நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவையின்படி செய்தால், என்ன செய்யணுமா? கட்டளைகளை கைக்கொண்டு என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வது. சும்மா வசனத்து வாரம் கேட்கறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவன் தான் அவருடைய வழியிலே நடக்கிறவன், அவருக்கு பிரியமானவன், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவன். லேவியராகமம் 26:24. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்கள் நிமித்தம் வாசிங்க 24. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களை நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து 23 வாசிங்க. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களை நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து. போதும், நேரடியாக கடைசி வந்துடுச்சு. இது தப்பாக கடைசியாக சொல்ல வேண்டியது. ஒருவேளை நம்ம எதிர்த்து நடந்தால் அவர் என்ன செய்வாராம்? அதை சொல்கிறார், எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து இந்த வழியை விட்டு வேறு வழியாய் போவோமானால் தேவனும் நமக்கு எதிர்த்தா இருப்பார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும், நாம் நலமாக இருக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும், யாரோடு நடக்க வேண்டும்? அருமையான வசனம் வாசிக்க 5ஆம் அதிகாரம் 33. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். எந்த வழிகளில் நடக்க வேண்டும்? தேவனாகி கர்த்தர் விதித்த எல்லா வழிகளையும். 32ஆம் வசனம் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், ஜாக்கிரதையா இருங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருப்பீர்களாக. கொஞ்சம் கூட என்ன செய்ய வேண்டாம், இப்படி போக வேண்டாம், அப்படி போக வேண்டாம். நமக்கு சில இடம் இருக்குது, சில வழி ரோடு இருக்குது இல்லையா, போகிற இடத்துல கொஞ்சம் கீழே இந்த பக்கம் போனாலும் கீழே இறங்கிடும், இந்த பக்கம் போனாலும் முட்டிடும். கரெக்டாக கேப்லேயே போகணும் இல்லையா? கொஞ்சம் ஏமாந்து என்ன ஆகும், கீழே விழுந்துடும். இந்த பக்கம் போனால் இடிச்சுக்குவோம். அதுபோல தான் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வழியை விட்டு கொஞ்சம் கூட பிசகாமல் நடங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனம் நல்லா கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருப்பீர்களாக. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. இந்த பூமியிலே நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நமக்கு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். இந்த வழியை விட்டு வேறு வழியாய் போவோமானால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்பார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவுள். தேவனாகிய கர்த்தர் உம்மை நல்ல தேசத்தில்
பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். போதும். என்ன வசனம் படித்தோம்? 6ஆம் வசனம். உன் தேவனாகி கர்த்தருடைய வழியில் நடந்து, அதுக்கு என்ன செய்யணுமா? அவருக்கு பயம் வேணும். பயம் இருக்கா நமக்கு? பயம் இருந்தால் மட்டும்தான் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். பயம் இருந்தால் மட்டும்தான் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம், அவருடைய வழிகளில். பயம் இல்லை என்றால் நமக்கு என்ன இருக்காது? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகலாம், அப்படி தானே? பயம் இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பயந்தான் இருக்கும். யாராவது அம்மா திட்டிடுவாங்க, அப்பா திட்டிடுவாங்க, டீச்சர் திட்டிடுவாங்க, வாத்தியார் திட்டிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிற வழியில் போவோம். ஆனால் நீ சொல்கிறது சொல்லிக்கோ, நான் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், என் இஷ்டம், நான் எப்படி வேணால் போவேன், எப்படி வேணால் வாழுவேன். அதான் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகள் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவர் கற்பனைகளை கை கொள்ள கடவாய். 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா? 11:22 உபாகமம். பயம் வேணும் நமக்கு. நீ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், கர்த்தரை தேடி வர வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். தினந்தோறும் இந்த பயம் இருக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறேனா, அவருடைய சத்தியத்தை படித்தேனா, பிதாவாகி தேவனுடைய வார்த்தையை கேட்டேனா அப்படின்னு தினந்தோறும் கேட்கணும். என்ன 11:22, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாக கை கொள்வீர்களானால். எப்படி எல்லாம் நம்மை கை கொள்ள வேண்டும்? முதல்ல கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்யணுமா? யோவான் 15ஆம் அதிகாரம். எது அன்பு? யார் அவருடைய வழிகளில் நடப்பார்? யார் இயேசு கிறிஸ்துவோடு நடப்பார்? தம்பி 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 15ஆம் வசனம், 14, 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. தெளிவா சொல்றாரு. உபாகம் 11:13. உபாகம் 11 இதில் வச்சோம் 22 வாசிங்க. அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய வழிகள் நடப்பதற்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்? அன்பு வேணும், பயம் வேணும், ஜாக்கிரதை வேணும். அப்பதான் நாம் என்ன செய்ய முடியும்? அவரோட நடக்க முடியும். 19:8. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து. எத்தனை நாளைக்கு நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணோம்? கேபிள் டிவி எத்தனை நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணோம்? வருஷத்தில் 1 மாதம் பண்ணால் போதுமா? மொபைல் வருஷத்தில் ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணால் வருஷம் ஃபுல்லாக வருமா? சரி, ரீசார்ஜ் பண்ணுறோம், 10 நாளைக்கு மட்டும் பண்ணுவோமா? ஒரு நாள் கூட என்ன கூடாது, கட்டாகக்கூடாது. டேட்டாவும் கட்டாகக்கூடாது, வாய்ஸும் கட்டாகக்கூடாது. பேசுகிறோமோ இல்லையோ, சும்மா கிடந்தாலும் கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கும். அதே மாதிரி டிடிஹெச், டிஸ்டி கரண்ட் கேபிள் கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிடும் டெய்லியும். அது எதுக்கு பேர்? அது பேர் என்ன? டெய்லி கனெக்ஷன் இருக்கும். அதை விட முக்கியமான கனெக்ஷன் நீங்கள் சொல்கிற 8ஆம் வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக. எவ்வளோ நேரம், எவ்வளோ நாள் அவர் கூட நடக்கணும்? எல்லா நாளும், என்னாலும். ஒரு நாள் இல்லை, ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் போதுங்க, நேராக பரலோகம் போயிடலாம். நமக்கு அப்படியே ஆசீர்வாத கதவை திறந்து கொட்டிடுவாரா? அனுதினமும் கிறிஸ்துவோடே நாம் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனுதினமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக இந்த வசனம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி நடந்தால் மட்டும்தான் பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆதியாகமம் உபாகம் 26:15. உபாகம் 26
15. நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வார். இங்கே இவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க. தேவன் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து நம்ம என்ன செய்கிறாரு? ஏதோ டைம் வச்சுக்கிறாரா? ஆஃபீஸ் டைம் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு உங்களை பார்ப்பேன், அப்புறம் பார்க்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க. இல்லை நைட்டு மட்டும் உங்களை பார்க்குறேன், பகலில் பார்க்கல, அப்படியே சொல்லியிருக்கிறாரு. எப்பொழுதும் நம்மை பார்க்கிறார். சங்கீதம் 14. இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு 1ஆம் வசனம் 14:2 பக்கம் 677 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இதோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இவர் பரலோகத்துல இருந்து பார்க்குறாராமா? எப்பப்போ பார்ப்பாரு? நல்ல நேரம் வச்சு இதை பார்ப்பாரா? கிழமை வச்சு ஏதாவது பார்ப்பாரா? அவருக்கு 4 கிழமை ஏதாவது இருக்குதா? பூமியில் இருந்தால் தான் 4 கிழமை. பூமிக்கு தானே வெளிச்சம், இருட்டு, பகல். பூமியை விட்டு வானத்தில் பரலோகத்தில் இருக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் என்னாலும் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் யாரோடு நடந்து கொண்டிருக்கிறோம், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், யாரோடு கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறோம் என்று. யார் வேணா கூட இருங்க, முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு. மனைவியை நேசிங்க, கணவனை நேசிங்க, பிள்ளையை நேசிங்க, நாயை நேசிங்க, பேயை நேசிங்க. ஃபஸ்ட்டு யாரை நேசிங்க? பிதாவாகி தேவனை நேசிக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். உபாகம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த கட்டளையின்படி செய்யும்படி நியாயங்களின்படி நீ இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படியையும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். உபாகம் 26:16 படிக்கிறேன். கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். இப்போ எவ்வளோ இடம் கொடுக்கணும் அவருக்கு? நாம அவரோடு நடக்கிறோம் அப்படின்னா, ஒருமனப்பட்டு நடக்கிறோம்னா கொஞ்சம் இடம் கொடுத்துருக்குறோமா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும், அவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கலைன்னா அப்புறம் படிப்போம். இன்னும் அடுத்து பாருங்க 17ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று அவர் வழிகளில் நடந்து என்ன பண்ணுமா? வேற ஏதாவது தேவன் இருக்காங்களா உங்களுக்கு எனக்கும்? இல்லைல்ல. அப்புறம் இதில் நடக்காம வேற எங்க போயிட்டு இருக்கோம் நாம? அடுத்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவரே தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருவரே நமக்கு வழியை காட்டுகிறவர். அவர் ஒருவரே பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். நியாயாதிபதிகள் அடுத்தது யோசுவாக்கு அடுத்தது. இடையில் நிறைய வசனம் விட்டாச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் நியாயாதிபதிகள் 2:22 பக்கம் 304. பக்கம் 304 நியாயாதிபதிகள் 2:22. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல ஒரு வழியில் நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஊருக்கு போய் வழி கேட்குறோம், ஏங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி என்னங்க? அப்படி நேராக போய் கிழக்க திரும்பி கொஞ்சம் தூரம் போய் ஒரு 4 ரோடு வரும், மேற்க போய் அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் வடக்க திரும்பி அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? இருங்க மறுபடியும் சொல்லுங்கள். இடையில ஒரு ஊரும் இருக்காதுங்க, நல்லா கேட்டுக்குங்க. இடையில ஜனமே இருக்காது, யாரும் நிற்க மாட்டாங்க. அப்படின்னா மறுபடியும் வேறு கொஞ்சம் வழி சொல்லுங்கள். கேட்க மாட்டோமா? கவனிக்கணுமா வேண்டாமா? அப்போ நம்ம வழிகளில் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? இங்க அவர் பிதாக்கள் 22 கர்த்தரின் வழியை கவனித்தது போல கவனித்து நடக்கணும். நடுக்காட்டில் பொழுது சாயும் போது எப்படி நடப்போம்? நாம
அப்படியே பரப்பறக்கு வந்துடுமா? கவனமாக நடக்கணும்ல. ஏதோ விலங்குகள் வந்துடும்ல, கவனிக்கலைன்னு என்னாச்சு? ஆபத்து தான். இப்போ கர்த்தருடைய வழிகள் நடக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன வேணும் நமக்கு? கவனமாக இருந்தால் தானே போக முடியும். ரோட்டில் போகும்போது சிக்னல் போடுறாங்க, அதை கவனிக்கலைன்னா அவ்வளோதான். அவன் வந்து முட்டுறானா இல்லையா, போலீஸ் பிடிச்சி போயிடும். ஏன் சிக்னல் நிற்க மாட்டேன், நீ கவனிக்க மாட்டியா? சார் நான் கவனிக்காமல் எதுக்கு வண்டி ஓட்டுற? அப்போது அவருடைய வழிகளில் நடக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களா இல்லையா என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். நாம் கவனிப்போமா கவனிக்க மாட்டாவா அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை சோதிப்பார். நம்ம அது தெரியாமல் அடப்போ இன்றைக்கெல்லாம் பைபிள் படிக்கல, எனக்கு நான்லாம் படிக்க மாட்டேன், பைபிள் எதுக்கு படிக்கணும், அந்த நினைப்பே வரலனா ஜெபமே பண்ணலை, இன்னைக்கு பைபிளே படிக்கல, ஞாயிற்றுக்கிழமை இல்லை மற்ற 6 நாளும் சொல்கிறேன் நான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் நம்ம பார்க்குறாரு, நம்மளை கவனிக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்? இன்றைக்கி ஃபுல்லாக ஃபோன்லேயே ஒரு 4 மணி நேரம் போட்டான், டேட்டா தீர்ந்து பழசே திருப்பி பார்த்துட்டு இருக்கிறான். கடன் கேட்குறான், டே டேட்டா கொடுறான். இல்லை டிவியே பார்த்துட்டு இருக்கிறான், இல்லை ஊர் நாயமே பேசிகிட்டு இருக்கிறான், வெட்டி நாயம் பேசிகிட்டு இருக்கிறான், இல்லை படு தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? கவனிக்கிறார். அதான் சொல்கிறார், அதை கவனிப்பார்களோ இல்லையா என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 61வது வசனம். 1 ராஜாக்கள், பிதாவாகிய தேவன் நாம் எந்த வழிகளே போய்கொண்டிருக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, முழு இருதயமாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 8:61. என்ன நான் 2 ராஜாக்கள் எடுத்துட்டேன்னா 1 ராஜாக்கள் 8 தாவீது தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 438. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளை நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுள் என்றார். எப்படியாமா? அவர் 64. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகள் நடந்து, எதில் நடக்கணுமா? ஒரு வழியில் நடக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு நடக்கணும், பிதாவாகிய தேவனோடு நடக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளைகளில் நடக்கணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வசனத்தை அவருடைய வழியை கவனிக்க வேண்டும். அப்படி தானே? புரிஞ்சுதான் புரியல இது வரைக்கும்? அடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம், இது எங்க நடக்கும்? டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பைபிள் எடுத்துட்டு, அம்மா நான் இயேசுவோடு நடக்கிறேம்மா, இப்படியா? இல்லை தேவனோடு நடக்கிறோமா, இப்படியா? இது வேற வழிப்பா, நீ போகிற வழியில். எப்படி நடக்கிறது? இருதயத்தில். வசனம் நல்லா கவனிங்க. நான் கர்த்தருக்கும், எங்க மாறிச்சு 61. அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய், நம்முடைய இருதயத்தில் நடக்கணும். இருதயம் முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்ம நடக்கவே முடியும். இல்லாட்டி இங்கே வாங்கி இங்கே போட்டுட்டே இருக்க வேண்டியதான். காது இந்த காது லெஃப்டில் வாங்கி ரைட்டில் விட்டுட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வாங்கி இங்கே போய் இங்கே வரணும், இங்கே வாங்கி மண்டைக்குள்ளே ரெக்கார்ட் ஆகணும். இதெல்லாம் சொல்லியிருக்கிறா, இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி நடக்கணும். ரெக்கார்டு மட்டும்தான் இது அப்படி பாடியில் வரும். ரெக்கார்ட் ஆகலை, இங்கே இருந்துட்டு அப்படியே சல்லுன்னு போயிடுச்சு, வீட்டுக்கு போகிறக்குள்ள இது போயிடுச்சு அப்படின்னா நாம் யாருடைய வழியில் நடந்துட்டுருக்குறோம்? பிரசங்கி 11ஆம் அதிகாரம். நாம் யாருடைய வழியில் நடந்துட்டுருக்குறோம்? பிரசங்கி 11ஆம் அதிகாரம். சாலமோன் ஞானி அருமையாக சொல்கிறார் பாருங்க. நீ நடப்பா தம்பி, பாப்பா நீ நட, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு நட. ஆனால் 11:9 பக்கம் 800.
இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் உன் கண்களின் காட்சிகளில் சிஸ்டர் தண்ணி கொடுங்க. தண்ணி வேணுங்களா? சரி. வாலிபனே, யாரை கூப்பிடுறாரு? எல்லாருமே வாலிபர் தான். நானும் வாலிபர் தான். பழைய வாலிபர்னு வச்சுக்கோ. எல்லாரும் வாலிபர் தான். உன் இளமையில் சந்தோஷப்படு. என்ஜாய். சந்தோஷமா இருப்பா. உனக்கு என்ன பிடிக்குதோ நீ செய். உன் வாலிபன் நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆஹா, இந்த இருதயம் இருக்கு, என்னன்னா சொல்லுது தெரியுமா? அது சொல்லிட்டா தடை பண்ணுறதுக்கு ஆளே இல்லைடா சாமி. நானே கேட்க மாட்டேன். என் இருதயம் சொல்லிடுச்சுன்னா அதை மாதிரி செஞ்சு ஆகணும். டார்கெட் அச்சீவ் பண்ணிடும். அந்த மாதிரி வல்லமை நிறைந்தது எது? பவர்ஃபுல் அந்த இருதயம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா சொன்னது யார் நமக்கு? இருதயம். இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். அது சொன்னது மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா அதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்தில் எதுவுமே நடத்தம்பி. ஒன்றும் இல்லை, காலையில் தூங்கும்போது 10 மணிக்கு எழுந்திரிச்சா போதுன்னு இருதயம் சொல்லுச்சுன்னா 10 மணிக்கு எழுந்ததான் சந்தோஷமாக பாடா. இந்த சொல் எங்கேயுமே கிடைக்காது. இருதயம் என்ன சொல்லுது? என்ன வேணால் சொல்லு. ஒரு சிம்பிள். இருதயம் உன்னை பூரிப்பாக்கும். உன் கண்களின் காட்சிகளில் நட. இருதயம் சொல்கிறதா கண்ணு போய் பார்க்கும். கண்ணு தானாக பார்க்காது. இருதயம் என்ன சொல்லுதோ, இருதயம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கண் என்ன செய்யும்? போய் பார்க்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, சிலருக்கு பார்த்தா பயம் வந்துடும். அப்படி தானே? பார்க்க வேண்டாம்ப்பா, நம்ம போயிடலாம். சிலருக்கு தைரியம் இருக்கும். வாடா, என்னாச்சுன்னு பார்க்கலாம்டா, தூக்குடா, ஃபோன் பண்ணுறா, கட்டுறா, அவனை தூக்க போடுறா. அவருடைய இருதயம் சொல்லுது, தைரியத்தை சொல்லு. இவருடைய இருதயம் என்ன சொல்லும்? பயத்தை சொல்லும். இந்த இருதயம் ஒன்று சொல்லுது, 3 மணி நேரம் 4 மணி நேரம் படம் பாரு, உட்காந்து கிரிக்கெட் பாரு. ஆனால் பைபிள் ஒரு அதிகாரம் கூட, ஒரு வசனம் கூட வாசிக்கலையே இன்னைக்கு. சொல்லவே சொல்லாது. இருதயம் சொன்னால் தானே வாசிக்கும். இருதயத்தில் என்ன சொல்லுது? வெட்டி நாயம் பேசு, சும்மா உட்காந்துரு, ஊர்கதை பேசு, நாடகம் பாரு, யூடியூப் பாரு, ஷார்ட்ஸ் பாரு, அப்புறம் அது பேர் என்ன, ரீல்ஸ் போடு. இருதயம் சொல்லுதா சொல்லையா? அப்படியே ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படியே பார்க்க பார்க்க இருதயம் எப்படி இருக்குது? சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். யாராவது முதுகு சொரிஞ்சுட்டு எப்படி இருக்கும்? சுகமாக இருக்குல்ல? ஆனால் அங்கே வசனம் கவனிங்க. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து, நான் தேவனுடைய வழியை விட்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கற்பனைகள் என் இருதயத்தில் இருக்கவில்லை என்றால் அந்த இருதயம் எப்படி நடக்கும்? அதோடைய காட்சிகளிலும் அதில் விருப்பத்தின்படியும் நடக்கும். ஆனால் அதுக்கு விளைவு உண்டா இல்லையா? நியாயத்திலே கொண்டு வந்து 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். அந்த வழியிலே நடக்காதவனுடைய இருதயம் என்ன ஆகுது பாருங்க. கர்த்தர் யெகூவை நோக்கி, கர்த்தர் யாரை நோக்கி சொல்றாரு? யெகூ ஒரு ராஜா, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாப்பின் குடும்பத்தார் செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். ஆனாலும் யெகூ இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை என்றால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. 29 வசனம். ஆனாலும் சரி, 2 விஷயம் சொல்கிறாரு யெகூவை பார்த்து. நான் சொல்லுகிற என்னுடைய கட்டளைகளை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நடந்தால் பாவமில்லை. அந்த கட்டளைகளை இருதயத்தில் ஏற்று நடக்கவில்லை என்றால் நமக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. சிம்பிளா, அவ்வளவுதான். ராஜாவுக்கு சொல்றார், எச்சரிக்கை பண்றார். 30வது வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து. கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதை தான் செய்யணும். எனக்கு எது பிடிச்சிருக்குது, எனக்கு பிடிச்சது,
இடமில்லைங்க. கர்த்தர் சொல்றாரு. அப்படி நினைச்சா அது யாரு, அது என்னவாகும்? பாவமாகும். கண்ணாடி இல்லாம நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாப்பின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்து மேல் 4 தலைமுறையாக இருப்பார். 31 கடைசியில் கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை என்றால், கவலையே இல்லை அவருக்கு. என்ன இல்லை? என்ன கவலை இல்லை? பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், வசனத்தை கேட்கணும், ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு கவலை இல்லை என்றால் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. ஒரே 2 ஆப்ஷன் தான். ஒன்று, அவருடைய வழியில் நடக்கணும். அவருடைய வழியில் நடந்தால் நித்திய ஜீவன், அவருடைய வழியில் நடந்தால் ஆசீர்வாதம், அவருடைய வழியில் நடந்தால் நன்மை. அவர் வழியில் நடக்கவில்லை என்றால் ஆவியஸ்லின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அல்லது வேற ஒரு ஆப்ஷன் என்னென்னா பாவத்தில் தான் இருக்கணும்னு அர்த்தம். பாவத்தில் தான் இருக்கிறோம். அதுக்கு நடுவில் ஒரு இடமெல்லாம் இல்லை. நான் பாவமும் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாக இருக்க மாட்டேன்னா இல்லை. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். இடுக்கமான வாசல் இல்லை அப்படின்னா நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? விசாலமான வாசல். விசாலமான வாசல் என்ன வாசல்? இது கேட்டுக்கு போகிற, அழிவுக்கு போகிற வாசல். இந்த வழி எப்படிப்பட்டது? சங்கீதம் 56:13. நாம் போய் கொண்டிருக்கிற இந்த வழி எப்படிப்பட்டது? கர்த்தர் சொல்லுகிற வழி எப்படிப்பட்டது? இந்த வழியில் நாம் நடக்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட வழி? 56:13, 704வது பக்கம், 56:13. நானும் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடலுக்கும் தப்பு வையாதிருப்பீரோ. கேட்டா படிச்சிட்டுமா? அவர் எங்கே நடக்கிறாராமா? அந்த வழி எங்கே போகுதாமா? ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்தில். இந்த வெளிச்சம் யாருடைய வெளிச்சம்? நாம் போகிற வழி இங்கே வெளிச்சம் இருக்குது. யார் வெளிச்சம் கொடுக்குறா? தேவனுக்கு முன்பாக ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்திலே. இருட்டில் நடக்கிறோம், நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம். 89:15, 89:15. நாம் யாருடைய வெளிச்சத்தில் நடக்கிறோம்? 89:15. யாருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்? கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அதான் ஆரம்பத்தில் சொல்றார், என் கட்டளைகளின்படி, என் பிரமாணங்களின்படி அவைகளை கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடக்கிறவன் உத்தமன். அவன் பேரு கர்த்தர் பிரியமாக இருக்கிறான். ஏனென்றால் இது யாருடைய வெளி? யாருடைய வெளிச்சம்? கர்த்தருடைய வெளிச்சம். 119:6, 119:6. கரெக்டாக தான் படிச்சிங்களா? 119:1 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வழிகளின்படி யாரு நடக்கணும்? புக் எடுத்து நான் சொன்ன மாதிரிங்க, அந்த நடக்கிறது இல்லை. நம்முடைய இருதயத்தில் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் யாராமா? பாக்கியவான்கள். 116:9 பண்ணிக்கணும். 116:9. கர்த்தருக்கு முன்பாக நாம் யாருடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம்? ஜீவனுக்கு போகிற வழி, ஜீவனுள்ளோர் போகிற வழி. கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் அங்கே இருக்கிறது. அப்பேற்பட்ட வழியிலே நாம் நடக்க வேண்டும். சரி, இந்த வாரத்தை இதோடு முடிச்சிடலாம். இந்த புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனம் இருக்குது. வேணா நான் ஜெபஸ்டின் கொடுக்குறேன், பேசட்டும். இல்லை அடுத்த வாரம், ஒரு வாரம் கழித்து நான் பேசுகிறேன். அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் யாரோடு நடந்து கொண்டிருக்கிறோம்?
ஏனோக்கு 365 நாட்கள் மாதிரி 365 வருடம் கர்த்தரோடு சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருந்தார், நடந்து கொண்டிருந்தார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவனுக்கு ஏனோக்குக்கு தேவன் என்ன பேர் சாட்சி கொடுக்கிறாரு? எனக்கு பிரியமானவன். நாம் இன்று தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? நோவா தேவனுக்கு பிரியமானதுனாலதான் அவரை காப்பாற்றிட்டு உலகத்தை அழிச்சார். 99 வயசுல ஆபிரகாமை கூப்பிடுறாரு, ஆபிரகாமே எனக்கு முன்பாக உத்தமனாய் நட. ஐயா 90 சொல்ற பேச்சு கேளப்பா, நீ 99 வயசு நான் சொல்றது நீ கேளு. நடந்தாரே இல்லையா ஆபிரகாம்? உத்தமனாய் நடந்தார். நாம் எப்படி நடப்பது? அவருடைய கட்டளைகளை கேட்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கவனிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ ஏற்றுக்கலாம்? இருதயத்தில் கொஞ்சம் இடம் கொடுக்குறதா? முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும். எத்தனை நாள் கேட்கணும்? வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் கேட்டால் போதுமா? நடந்தால் போதுமா? நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எத்தனை நாள் அம்மா பிள்ளையா இருக்கிறோம்? புருஷன் பொண்டாட்டிக்கு எத்தனை நாள் புருஷனாக இருக்கிறோம், எத்தனை நாள் பொண்டாட்டியாக இருக்கிற வாரத்தில்? ஏதாவது டைம் இருக்கா? டேட் இருக்கா? அப்படியே ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுக்கு மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு நடப்பதற்கு நமக்கு டைம் இல்லை. அவருடைய வசனத்தை கேட்பதற்கும், அவருடைய வசனத்தை படிப்பதற்கும், அவரோடு பேசுவதற்கும், அவரோடு நடப்பதற்கும், நித்திய ஜீவனை கொடுக்கிற அவருக்கு முன்பாக போவதற்கு நமக்கு என்ன இல்லை? புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனம் இருக்குது. நம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து படிப்போம். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், நான் கர்த்தரோடு இன்று எவ்வளவு நேரம் செலவு செய்தேன்? கர்த்தருடைய வசனத்தை இன்று நான் எவ்வளவு நேரம் கேட்டேன்? இந்த செய்தியுடைய கடைசி வசனம் என்ன எழுதி வச்சிருந்தேன்னா, யோவான் 2 யோவான் புதிய ஏற்பாட்டில் இடையில் நிறைய வசனம் இருக்குது. நம்ம இன்னொரு நாள் படிப்போம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் பக்கம் கடைசி 326 2:5-6 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-6 பக்கம் 326. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்கு இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே அப்படியே நாமளும் நடக்க வேண்டும். அதுக்கு தான் நாம் இருக்கிறோம் இந்த பூமியில். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அதனால தான் ஞானஸ்தானம் பெற்றோம். அதுக்காக தான் சபைக்கு வர்றோம். அவர் நடக்கிற மாதிரிலாம் நடக்க முடியாதுங்க. அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாருன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்கும். நாம் அவருக்குள் நடக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த பூமியிலே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அறியாமல் நாம் தேவனை தொழுது கொள்வதும் கிறிஸ்துவனாக இருப்பதற்கும் பிரயோஜனம் இல்லை. நாம் கிறிஸ்துவோடு நடப்போம், கிறிஸ்துவுக்குள் வளருவோம். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் நாம் எடுத்துக்கொண்ட தீம் அல்லது தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவோடு நான் நடப்பேன். எல்லாரும் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவோடு நடப்பேன். தினந்தோறும் சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு நான் கிறிஸ்துவோடு நடப்பேன், கிறிஸ்துவுடனே நடப்பேன். அப்போனா நம்ம கூட யார் இருக்கான்னு அர்த்தம்? கிறிஸ்து இருக்கும்போது நம்ம எல்லாம் தேவையில்லாத காரியத்தை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நாம் ஒரு பாடலை பாடி கத்திரிப்பந்தி கடந்து செல்வோம்.